ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்களுக்கு முன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, உங்களுக்கென்று நான் எவைகளை முன் குறித்து வைத்திருக்கிறேனோ, முன் குறித்து வைக்கப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறீங்களா? இங்கே யோபு சொன்ன வார்த்தை, அவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, அவ்வளவு போராட்டங்கள் வருகிறது, அவ்வளவு செல்வ சீமானாய் இருந்தவன் திடீரென்று சாத்தான் சோதிக்க, அவன் வந்து அவனை சோதிக்க சோதிக்க அவன் நடு தெருவுக்கு வந்து விட்டான். அந்த டைம்லையும் அவன் நம்பிக்கையோடு பேசுகிறான். கர்த்தர் எனக்காய் சில காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார், அவர் முன்குறித்து வைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்கிற விடாப்பிடியான 100% கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்தான். அறுவடையான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக சில காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக சில காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்திற்காக சில காரியத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எதுவுமே ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின் பிரகாரம், தீர்மானத்தின் பிரகாரம் செய்வேன் என்று சொன்ன சகல காரியங்களும், முன்குறித்து வைக்கப்பட்ட சகல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வரும், நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சில காரியங்களை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அதான் பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை என் கண்கள் பார்க்கல, என் காதுகள் கேட்கல, என் அறிவுக்கு அது எட்டவில்லை அப்படின்னு நம்ம பைபிள வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெஸ்டான பிளானை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெஸ்டான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சில ஈசாக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு சில ஈசாக்கை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பொருளாதாரத்துல நிறைய லாஸை சந்திக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கானானை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் அடிமைத்தனத்தில் இருந்து, உன் அடிமையான வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தருகிற ஒரு கானானை உனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இவர்களை அடிமையாய் தவிக்க விட்டுட்டு ஆண்டவர் அங்க சும்மா இல்லை, இவர்களுக்காய் ஒரு இடத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். 7 பலத்த ஜாதிகள் இவர்களோடு சண்டை போடுவதற்காய் அல்ல, 7 பலத்த ஜாதிகளை வச்சு இவங்களுக்கு அழகான வீடுகளை கட்டுகிறார். இவர்கள் நடாத தோட்டங்களை ஆண்டவர் அந்த 7 ஜாதிகளை வைத்து உருவாக்குகிறார். என்ன ஒரு பெரிய பிளெஸிங் பாருங்க. ஸ்தோத்திரம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற கர்த்தர் அல்லவா? ஸ்தோத்திரம். எதிரிகள் என்று இவர்கள் யாரை நினைத்தார்களோ, எதிரிகள் இவர்களுக்கு தங்குவதற்கான வீட்டை கர்த்தர் கட்ட வைக்கிறார். இவர்கள் விவசாயம் பண்ணுவதற்காக அங்க ஒரு தோட்டத்தை உருவாக்க வைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் உங்கள் குடும்பத்திற்காய் நிறைய காரியங்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன்குறித்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. யோர்தான் தடையாய் வரலாம், எரிகோ தடையாய் வரலாம், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஸ்தோத்திரம்
பல பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்களுக்கு முன் குறித்ததை எந்த தடைகளாலும் தடுக்க முடியாது. தாவீது சொல்றார்ல, நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பேன். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கான முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya, praise God. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உங்கள் கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காய் சில நன்மைகளை முன்குறித்து வைத்திருக்கிறேன், அந்த ஆட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகும் பொழுது அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டும் பொழுது கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. உடனே அங்க திரும்பி பார்த்தா ஸ்தோத்திரம், ஒரு ஆடு அங்கே இவனுக்காகவே முன்குறித்து வச்சிருக்கிறார். எவ்வளவு ஆமென் சொல்றீங்க. பிரைஸ் காட். ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் இவர்கள் வருவதற்கு முன்னமே கர்த்தர் ஒரு ஆட்டங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், முன்குறித்து வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். ஈசாக்கு பலியிட வேண்டிய அதே இடத்துல முன்குறிக்கப்பட்ட அந்த ஆடு ஈசாக்குக்காக ஆபிரகாமுக்காக அடிக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிசினஸுக்காக சில ஆட்டை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஆடு இந்த நாட்களில் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. இதுவரைக்கும் ஒருவேளை அந்த நன்மைகளை நீங்க பார்க்காம இருக்கலாம். அப்பா முன்குறித்து வச்சிருக்கிற, ஆண்டவர் முன்குறித்து செலக்ட் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்காமல் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் கண்களை திறந்தருள்வாராக. ஹalleluya. சோத்திரம். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தாலாம். அந்த இடத்துல முன்குறித்து வைக்கப்பட்டிருந்த நீரூற்று அவள் கண்களுக்கு தெரிந்தது. அங்கே ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் ஏற்படுத்தினார். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராம். ஹalleluya. தெரியும், யோனா வந்து விழுந்தான்னா என் பிள்ளைய பத்திரமா சேஃபா பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு மீனை ஆல்ரெடி ஆயத்தமா வச்சிருந்தாராம். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்காய் சில காரியங்கள் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காய் சில காரியங்கள் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கையின் பிரயாசத்திற்காய், உங்கள் ஆவிக்குரிய வரங்களுக்காய், ஆவிக்குரிய கிருபைகளுக்காய் சில காரியத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற சகல நன்மைகளை பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய சில வாசல்களை திறக்க போகிறார். முன்குறித்து வைத்திருக்கிற சகல நன்மைகளும் நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஹalleluya. நன்மையை பார்க்க போறீங்க. ஹalleluya. அப்பா முன்குறித்து வைத்திருக்கிற கானான் தேசத்தை பார்க்க போறீங்க. ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆட்டை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற ரெகபோத்தை பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருவதாக. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும் ஆண்டவரே, எனக்கு முன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும் பொழுதே கர்த்தர் சில நன்மைகளை கண்டடைய உங்கள் கண்களை திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்காய் முன்குறிக்கப்பட்ட சகல நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எஸ் லார்ட். அந்த முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை செலக்ட் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் 100% அனுபவிப்பார்களாக. இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.